தங்கமே வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க. கோல்டு எப்போ வாங்கினாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை அடகு வைக்க வேண்டியதாக இருக்குது, அல்லது விற்கிற மாதிரியான சூழ்நிலை வருதுங்க. அப்போது இந்த கோல்டு வீட்டில் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிலர்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு கல்யாண காட்சி, காது குத்து, கிரகப்பிரவேசம்னு சில ஃபங்க்ஷனில் பார்க்கும் பொழுது விதவிதமாக நகையெல்லாம் போட்டுட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் தங்கம் தங்கும்போது நமக்கு மட்டும் ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர்லாம் ஆதங்கப்படுறது எல்லாமே உண்டுங்க. தங்கத்துக்கு உரிய கிரகம் யார்? குரு பகவான் தான். அவர் தான் தங்கத்துக்குரியவர். அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லையா, குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வாங்கலாம். குறிப்பாக லக்னத்தில் தங்கம் இருக்கும்போது நீங்கள் தங்க நகை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த தங்க நகை உங்கள் கையை விட்டு போகாதுங்க. இன்றைக்கி கூட லக்னத்தில் குரு எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:08 2:57 வரைக்கும் மேஷத்தில் குரு இருக்க போகிறார். அப்போ மேஷத்தில் குரு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாங்குகிற நகை நிச்சயமாக அதை விற்கிற மாதிரி வராது, அடகு வைக்கிற மாதிரி வராது, உங்கள் கையை விட்டு போகாதுங்க. 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 1ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 2:45 வரைக்கும் லகுனத்திலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஜனவரி 1ஆம் தேதி கூட அந்த நேரத்தில் நீங்கள் நகையை வாங்கி வைக்கலாங்க. அது மாதிரி வாங்குவதன் மூலமாக நிச்சயமாக நகை தங்குங்க. அவர் பெரிய ராஜதந்திரிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக முடிவெடுப்பாருங்க அப்படின்னு யாராவது பார்த்து சொல்கிறாங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்துன்னு இருக்காருன்னு அர்த்தம். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்தா தான் தந்திரமாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவால் யாருக்கிட்டையும் பகையாளியாக மாட்டாங்க, எல்லார்கிட்டையுமே நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை புதன் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அவங்க செல்வந்தனாக இருப்பாங்க, பெரிய பணக்காரருங்க. அப்படி இப்படி இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வருங்க. சூரியன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது 9ஆம் இடத்தை பார்த்தா அதிகமான ரத்தினங்கள், ஜெம்ஸ், அதாவது டைமண்ட் நெக்லஸ் 2 வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ரத்தினங்கள் அதிகமாக வாங்குவாங்க. அடுத்து ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய கம்பெனி, அல்லது ஒரு இயக்கம், ஒரு சங்கம், ஒரு கட்சி, இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களாகவும் இருப்பாங்கங்க. இன்னொரு விஷயங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்களா, வெளிநாட்டு போகிறது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சிலர்லாம் கேள்வி கேட்டு வருவாங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே பார்க்க வேண்டும். அவ்வாறு இந்த 3 கிரகங்களும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்த்தா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபாரின் சான்ஸ் உண்டு. க்ரீன் கார்டு கூட வாங்கிடுவாங்க. அங்கே பெரிய லெவலில் செல்வாக்காகவும் இருப்பாங்க. இந்த 3 கிரகங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். அதனால் பிஹெச்டி பண்ணுறது, அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுறது, சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சிலர்லாம் சில சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்காலராக இருப்பாங்க. அவங்க யார் அது மாதிரி இருப்பாங்க? லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரேட் பண்ணுறது, பெரிய ஸ்காலர், பாண்டித்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடையக்கூடிய யோகங்கள் எல்லாமே உண்டுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. ஜாதக சார தீபம் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, மணிகண்ட கேரளம் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, பல பழைய நூல்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ தங்கம் எப்போ வாங்கணும்? லக்னத்தில், கோச்சார லக்னத்தில் குரு பகவான் இருக்கும்போது தங்கம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக தங்கம் உங்கள் வீட்டில் தங்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தரும் மங்களகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.